Hi viewers, welcome to TAMIL360 TV. Dandruffங்கிறது நம்ம ஸ்கேல்ப்ல வளர்ற ஒரு டைப் ஆஃப் ஃபங்கஸ் தான். Dandruff இருந்ததுன்னா ஸ்கேல்ப் டேமேஜ் ஆகும், இல்லைனா ரொம்ப வறண்டு போயிடும். Dandruff வரதுக்கான காரணம் என்னன்னா, ரெகுலராக முடியை சீவாமல் விட்டாலோ தலைக்கு குளிக்காமல் விட்டாலோ Dandruff வரும். கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஷாம்புவை யூஸ் பண்ணாமல் அடிக்கடி ஷாம்புவை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணாலும் Dandruff வரும். ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் Dandruff ப்ராப்ளம் வரும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணாமல் சிம்பிள் ஹோம் ரெமெடிஸை ஃபாலோ பண்ணி பொடுகு தொல்லையிலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆப்பிள் சிடர் வினிகர். ஆப்பிள் சிடர் வினிகர் Dandruffக்கு ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும். ஆப்பிள் சிடர் வினிகரும் வாட்டரும் ஈக்குவலாக எடுத்துக்கணும். தலைக்கு குளிச்சுட்டு முடியை நல்லா காய வச்சதுக்கப்புறம் இதை முடியில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் முடியை அலாசிக்கலாம். ஆப்பிள் சிடர் வினிகரை டெய்லியும் முடிக்கு அப்ளை பண்ணக்கூடாது. 2 நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணாலே பொடுகு தொல்லையிலிருந்து விடுபடலாம். அடுத்து மெகந்தி. மெகந்தி Dandruffை க்யூர் பண்ணும். ஃபர்ஸ்ட் மெகந்தி கூட தயிர், கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பேஸ்ட்டை 8 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் தலைமுடியில் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். பொடுகு தொல்லைக்கு மெகந்தி ஒரு நல்ல ரெமிடியாக இருக்கும். யூஸ் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸை பாருங்கள். அடுத்து தேர்ட் ஒன், கோகோனட் ஆயில். பெர்மனண்ட்டாக Dandruffை ரிமூவ் பண்ண கோகோனட் ஆயில் நல்ல ரெமிடியாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், ரெண்டும் ஈக்குவலாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி ஹேரை மசாஜ் பண்ணிக்கணும். 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஷாம்பு போட்டு முடியை அலாசிக்கலாம். அடுத்து ஃபெனுக்ரீக் சீட்ஸ், மெத்தி சீட்ஸ்னு சொல்லுவோம். வெந்தயம் Dandruff வராமல் தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. முதல்ல வெந்தயத்தை ஒரு நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுக்கணும். அடுத்த நாள் காலையில் வெந்தயத்தை அரைச்சி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கணும். அது கூட எலுமிச்சை சாறு சேர்த்து முடியில் அப்ளை பண்ணிவிட்டு 30 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் ஷாம்பு யூஸ் பண்ணி முடியை அலாசிக்கலாம். அடுத்து நீம் ஜூஸ். வேப்பிலை Dandruffை சரி செய்ய யூஸ் ஆகுது. நிறைய ஷாம்பூலெல்லாம் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வேப்பிலை சாறு யூஸ் பண்ணுறாங்க. முதல்ல வேப்பிலையை அரைச்சி திக் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கணும். இந்த பேஸ்ட்டை ஸ்கேல்புக்கு முடிக்கு அப்ளை பண்ணிவிட்டு மினிமம் 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் முடியை அலாசிக்கலாம். அடுத்து 6th ஒன், ஆரஞ்ச் பீல். ஆரஞ்ச் பீலில் கால்சியம், மெக்னீஷியம், விட்டமின் ஏ, ஃபைபர்ஸ்னு நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது. ஆரஞ்ச் பீல் கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த பேஸ்ட்டை ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு 30 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஷாம்புவை யூஸ் பண்ணி முடியை அலாசிக்கலாம். வாரத்துக்கு 3 தடவை இந்த ஆரஞ்ச் பீல் பேஸ்ட்டை போட்டுட்டு வந்தால் பொடுகு தொல்லையிலிருந்து விடுபடலாம். அடுத்து 7th ஒன், கார்லிக். பூண்டில் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால Dandruff வராமல் நம்ம முடியை பாதுகாக்கும். தேவையான அளவு பூண்டு பல் எடுத்துக்கணும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் தேன் எடுத்துக்கணும். ரெண்டையும் ஸ்மூத் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிட்டு 15 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு முடியை வாஷ் பண்ணிக்கலாம். 8th ஒன், பேசில் லீவ்ஸ். துளசியில் ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால Dandruffை க்யூர் பண்ண யூஸ் ஆகுது. தேவையான அளவு துளசி எடுத்து அது கூட 2 டீஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர், 2 டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கணும். இந்த பேஸ்ட்டை ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு 30 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் முடியை அலசிக்கலாம். இந்த துளசி பேக்கை டெய்லியும் போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகி அடர்த்தி ஆகும். அடுத்து 9th ஒன், எக் யாக். முட்டையோட மஞ்சள் கரு நம்ம முடிக்கு கண்டிஷ்னராக யூஸ் ஆகுது. முதல்ல நம்ம ஹேரையும் ஸ்கேல்பையும் ட்ரையாக வச்சுக்கணும். எக் யாக்கை அப்ளை பண்ணிட்டு பிளாஸ்டிக் பேக்கை வச்சு ஹேரை கவர் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் ஷாம்பு யூஸ் பண்ணி முடியை வாஷ் பண்ணிக்கலாம். எக் யாக் யூஸ் பண்ணனால கெட்ட வாஷ் அடிக்கும். அதனால 2 டைம் கூட முடியை வாஷ் பண்ணிக்கலாம். 10th ஒன், ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் ஹேரையும் ஸ்கேல்பையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். தேவையான அளவு ஆலிவ் ஆயிலை எடுத்து முடியில் அப்ளை பண்ணிக்கணும். 10 நிமிஷம் கழித்து ஷாம்பு யூஸ் பண்ணி முடியை வாஷ் பண்ணிக்கணும். இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, உங்கள் முடிக்கு தேவையான அளவு ஷாம்புவை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஸ்கேல்பை க்ளீனாக வச்சுக்கணும். அதாவது 3 நாளைக்கு ஒரு தடவை தலைக்கு குளிக்கணும். மார்க்கெட்டில் நிறைய ஆன்டி Dandruff ஷாம்பூஸ் கிடைக்குது. அதில் எது மைல்டாக இருக்குன்னு பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு தனியாக ஒரு சீப்பு வச்சு முடியை சீவுங்க. அடுத்தவங்களோட சீப்பை யூஸ் பண்ணாதீங்க. தேவையான அளவு ரெஸ்ட் எடுங்க. தூக்கம் இல்லாமல் இருந்தால் ஸ்ட்ரெஸ் உருவாகும்.
அதனால dandruff வரும். ஷாம்பூஸில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி dandruff-ஐ க்யூர் பண்ணுங்கள். ஓகே, நீங்களும் இந்த நேச்சுரல் ஹோம் ரெமெடிஸை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.